காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்ட்ராங் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 22வது சட்டத்திருத்த விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு தொடர் நெருக்கடி. கடும் வறட்சி, வனவிலங்குகளுக்கு பவுசர்கள் மூலம் நீர் விநியோகம். இன்று வானில் நிகழப்போகும் அதிசயம். தங்க விலையில் பதிவாகியுள்ள நிலவரம், நகை வாங்க காத்திருப்போருக்கான செய்தி. அரசாங்கத்தின் தீர்மானத்தில் மாற்றம், நம்பிக்கை வெளியிட்டுள்ள சட்டத்தரணிகள் சங்கம். அரச மருத்துவமனையில் இளம்பெண் மர்ம மரணம், எழுந்துள்ள குற்றச்சாட்டு. கொழும்பில் தொழிலதிபரின் வீட்டில் காதலர்கள் செய்த பெரும் பண மோசடி, சிசிடிவி காட்சிகளில் சீக்கிய ஆதாரம். இந்தியாவுக்கு எதிரான இலங்கை டெஸ்ட் அணி அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று 3 பீடங்களை சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் முன்னதாகவே கோரிக்கை விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த கோரிக்கை அடங்கிய மகாநாயக்க தேரர்களின் கடிதத்தை இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் பகிரங்கப்படுத்தியுள்ளார். நீதியரசர்களின் ஓய்வு வயதை அதிகரிப்பது பொருத்தமற்றது என மகாநாயக்க தேரர்கள் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடும் வறட்சியால் தேசிய பூங்காக்களில் நீர்நிலைகள் வற்றி வரும் நிலையில் வனவிலங்குகளுக்கு பவுசர்கள் மூலம் நீர் விநியோகிக்கும் விசேட திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ, வில்பத்து, குமண மற்றும் புந்தள தேசிய பூங்காக்களில் வற்றி வரும் நீர்நிலைகளுக்கு சூரிய சக்தி மற்றும் குழாய் அமைப்புகள் மூலமும் நீர் நிரப்பப்பட்டு வருகிறது. குழாய் அமைப்புகள் சென்றடையாத பகுதிகளுக்கு பவுசர்கள் மூலம் நேரடியாக நீர் கொண்டு செல்லப்படுவதுடன் வானிலைக்கு ஏற்ற நீர் விநியோகம் அதிகரிக்கப்படவோ குறைக்கப்படவோ உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு அரிய பெர்சிட் விண்கள் மலை உச்சத்தை அடைய உள்ளதாக விண்வெளி ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வானிலை சாதகமாக இருந்தால் 1 மணி நேரத்தில் 50 முதல் 100 வரையான விண்கற்கள் வானில் ஒளிர்வதை காணக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒளி மாசு குறைந்த பகுதிகளில் நகரப்புற விளக்குகளிலிருந்து விலகி திறந்த வானத்தை நோக்கி பார்ப்பதன் மூலம் இந்த அரிய காட்சியை அவதானிக்க முடியும். இலங்கையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் விற்பனை செய்யப்பட்ட அதே விலையிலேயே இன்றும் தங்கம் விற்பனை செய்யப்படுகின்றது. தங்க விலை நிலவரம். தற்போதைய விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் 1 பவுன் 3,80,000 ரூபாவிற்கும், 22 கேரட் தங்கம் 1 பவுன் 3,49,600 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 24 கேரட் தங்கம் 1 கிராம் 47,500 ரூபாவாகவும், 22 கேரட் தங்கம் 1 கிராம் 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான முன்மொழிவு குறித்து ஜனாதிபதியுடன் வெற்றிகரமான கலந்துரையாடல் இடம்பெற்றதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கலந்துரையாடலின் பின்னர் குறித்த முன்மொழிவு தொடர்பான அரசாங்கத்தின் முடிவில் மாற்றம் ஏற்படும் என நம்புவதாக சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். நீதியரசர்களின் ஓய்வு வயதை நீடிக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் சட்டத்தரணிகள் சங்கம் தனது நிலைப்பாட்டை ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ளது. ரத்னபுரி பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 21 வயது இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சுயாதீன விசாரணை கோரி தந்தை முறைப்பாடு அளித்து 1 மாதத்திற்கும் மேலாகியும் சுகாதார அமைச்சு பதிலளிக்கவில்லை என குற்றச்சாட்டு.
மருத்துவ ஊழியர்களின் அலட்சியத்தால் மகள் உயிரிழந்ததாக கூறி சிகிச்சை பதிவுகள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்து முழுமையான விசாரணை நடாத்துமாறு தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே மருத்துவமனை மட்டத்தில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதன் பணிப்பாளர் தெரிவித்துள்ள நிலையில் சுகாதார அமைச்சின் பதில் இதுவரை கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு அத்துருகிரிய பகுதியில் தொழிலதிபரின் வீட்டிலிருந்து 2 வங்கி அட்டைகளை திருடி ரூபாய் 19 லட்சம் மோசடி செய்த 26 வயதான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். காதலனின் அறிவுறுத்தலின் பேரில் வங்கி அட்டைகளை திருடிய அவர் அவற்றை பயன்படுத்தி கைபேசிகள், தங்க பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை கொள்வனவு செய்துள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் அத்துருகிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்தியாவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டிக்கான 12 பேர் கொண்ட இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தனஞ்சய டி சில்வா தலைமையிலான அணியின் துணைத் தலைவராக கமுந்து மெண்டிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக குசல் மெண்டிஸ் அணியில் இடம்பெறாத நிலையில் அவருக்கு பதிலாக சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிரோசன் டிக்வெல்ல மீண்டும் டெஸ்ட் அணிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி எதிர்வரும் 15ஆம் தேதி காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.